சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு தான் போகிறோம். நம்ம சென்னையில் இருக்க சிக்னல் போட்டோம் போகலாம். அவ்வளோதான். சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் இங்கே உள்ள 2 கிலோமீட்டர் போகணுமா? இங்கேருந்து மேலே பார்க்க சென்னையோட வியூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்கறத ஃபுல்லாக எல்லாம் காமிக்க முடியாது. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கும் மொபைல் கேமராவில் பார்க்குறதுக்கும் 360 கேமராவில் பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். பெரிய ஆஃபீஸர் ஏதோ போகிறான் போல இருக்குது. சல்யூட் அடிக்காரு. ஆமாம், கிட்டே ஜென்ரல் ஏதோ போகிறாரு. வெல்கம் டு சென்ட் தாமஸ் மவுண்ட். உங்களை அன்படம் வர இருக்கிறது இதான்ப்பா, இதான் ஏரியா. நிறைய பேர் ஜோடியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஜோடி போகுது. இன்னும் பைக்கில் ஒரு ஜோடி வருது. ஹெல்மெட் போட்டுருக்காங்க. 4 ஃபேஸ் தெரியாது. ஷோ டோன்ட் வரும், யாரும் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்துருக்காங்க. சுற்றி தான் இன்னொரு ட்ரிப்பு ஃபேமிலி வந்துருக்குது. மொத்தம் 3 இதாக இருக்குது. உள்ள எல்லாமே பார்த்துருந்தாச்சு. இதுக்கு மேலே இங்கே அப்படி 2 பேர் சுற்றி பார்ப்போம். ஏன்னா ஒரு மியூசியம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கேன். யார் யார் எப்பப்போ இருந்தாங்கன்ட்டு அவங்களோட இது ஃபுல்லாகவே வச்சிருக்குது. இப்போ நம்ம கேல்வரி ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட் போனோம். யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. அப்படி இங்கே வந்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாகவே சிட்டி ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதுன்னா உங்களுக்கு இங்கே அந்த ரன்வேன்னு தெரியுது. எவ்வளோ கிளியராக ரன்வே தெரியுது பாரு. எந்த ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினிஷியார். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு தான் போகிறோம். நம்ம சென்னையில் இருக்க. இங்கே வேறு பிளானில் வந்தோம், ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் போகலான்ட்டு. அங்கே போய் பார்த்தா மியூசியம் க்ளோஸ் பண்ணிட்டு 3 நாள் தான் இருக்கும். பாக்கி எல்லாம் 4 நாளும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மேப்பை நம்பாமல் ChatGPT நண்பரை நம்பினோம். அதனால் ஏமாந்து விட்டோம். இப்போ எங்கே விட்டுருக்கோன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் தான். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்க இடத்த இருந்து. இடம்னா ஏவிஎம் மியூசியம்லேருந்து தான் கிளம்பிட்டேன். ஹெரிட்டேஜ் மியூசியம்லேருந்து அடுத்த வாரம் ஏதாவது வந்துக்கலாம். அங்கே இந்த வாரம் ஃபுல் வீடியோ போடணுமே. ஒரு ஃபுல் வீடியோ ஆல்ரெடி ஆச்சு. மைலேஜ் செக் பண்ணுற வீடியோ ஒரு வீடியோ ஆயிரும். இன்னொரு வீடியோ இது வேணுமே. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு மைண்டு மாதிரி இங்கே பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா. ஆனால் பீச்சுக்கு போனால் இப்போ டைம் இல்லை, லேட் ஆயிரும். நைட்டு ஷிஃப்ட்டுக்கு வர போனோம் கம்பெனிக்கு. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே போனால் நல்லா இருக்கு சொல்லி தோணுச்சு. சர்ச்சுக்கு போனால் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு போகலாம், வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதனால் பிளான் பண்ணி டக்குன்னு இப்போ வியூ பாயிண்ட் பார்க்க போய்ட்டுருக்கோம். வாங்க போகலாம். சிக்னல் போட்டோம் போகலாம். இங்கேருந்து லெஃப்ட் சைடு வரை போகணும். லெஃப்ட் சைடு போயிடலாமா? விட்டுருங்கடா மறுபடியும். அவ்வளோதான். சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச். சென்ட் தாமஸ் சர்ச்சா? இப்படி தான் போகணும். பார்த்தாச்சா? போகலாம். இங்கே உள்ளே 2 கிலோமீட்டர் போகணுமா? எப்படி போகணும்லாம் எனக்கு தெரியாது. நான் இதுவரை வந்ததே இல்லை. ஆமாம். இங்கேருந்து மேலே பார்க்க சென்னையோட வியூ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலாம். எப்படி ரேட்டு போய் பார்க்கலாம். இது முதல் முறையா நான் பார்க்கறது இல்லாமல் உங்களும் காமிச்சு தரேன். நான் பார்க்கறத ஃபுல்லாக எல்லாம் காமிக்க முடியாது. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கும் மொபைல் கேமராவில் பார்க்குறதுக்கும் 360 கேமராவில் பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் பார்ப்போம். எவ்வளோ தூரம் என்னால் கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணி காமிச்சு தரேன். கோயில் 24 மணி நேரம் ஓப்பன் தான் நினைக்கிறேன். காலம்லேருந்து சாயந்தரம் ஒரு 8-9 மணி வரைக்கும். அது டைமிங் தெரியாது. அதனால் போகலாம். இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் இது ஆர்மி ஏரியா. ரைட் எடுத்து போகணும். ரைட்டில் தானே ஆர்மி கோட்டர்ஸ்ன்னு காமிக்கி. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்க ஏரியா. பெரிய ஆஃபீஸர் ஏதோ போகிறான் போல இருக்குது. சல்யூட் அடிக்காரு. ஆமாம், கிட்டே ஜென்ரல் ஏதோ போகிறாரு. சரி ரைட்டு. நம்ம இப்படி போவோம். மேப்பு காமிக்குது இப்படி தான்ட்டு. ஆனால் எனக்கு இடமே தெரியாது. ஏரியாவே இன்னும் 1 கிலோமீட்டர்னு சொல்லி காமிக்குது மேப்பு. சுற்றுவோம், சுற்றி கொண்டே இருப்போம். வெல்கம் டு சென்ட் தாமஸ் மவுண்ட். வெல்கம் டு சென்ட் தாமஸ் மவுண்ட். உங்களை அன்படம் வர இருக்கிறது இதான்ப்பா, இதான் ஏரியா. இங்கே உள்ளதான் ஆர்ச் வச்சிருக்கதை பார்த்தா சொல்லேன். அங்கே உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் ஜோடியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஜோடி போகுது. இன்னும் பைக்கில் ஒரு ஜோடி வருது. ஹெல்மெட் போட்டுருக்காங்க. 4 ஃபேஸ் தெரியாது. ஷோ டோன்ட் வரும், யாரும் பயப்பட வேண்டாம். அம்மா இந்த சைக்கிள்லாம் நிறைய இருக்குப்பா. பையன் மாதிரி சைக்கிள் சரி காலேஜ் அதை படிக்க போயிருக்கானுங்களா என்ன கதைன்னு தெரில. ஸ்கூலு, பிரதர்ஸ் ஹவுஸ், பிளானட். அம்மா மேலே மலைக்க மேலே இதுவே வியூ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஏகப்பட்ட பைக் இருக்கானு. இங்கே நிறைய வந்துருக்காங்க. சுற்றி தான் இன்னொரு ட்ரிப்பு ஃபேமிலி வந்துருக்குது. ஸ்ட்ரைட்டாக போவோம். பைக் பார்க்கிங் மேலே இருக்குது. நான் இன்னும் 2 பேர் மேலே இந்த பைக்லேருந்து வராவ. அதனால் மேலே போகலாம். பைக் பார்க்கிங் இருக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் கீழே விரட்டி விடுவாங்க. நம்ம கீழே வந்துடலாம். மேலே பைக் பார்க்கிங் உண்டான்னு தெரிலையே. நான் ஆட்டோ வருது இல்லை, போகலாம் போய் பார்ப்போம். ஆட்டோ ஈவன் எல்லாம் வருது. நமக்கு இங்கே பார்க்கிங் உண்டான்னு தான் தெரிலையே. ஆனால் டூரிஸ்ட் யாரோ சுற்றி வந்தவங்கள கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பைக் பார்க்கிங் உண்டா? ஆனால் அங்கே இடம் இருக்குது. ஃப்ரெண்டில் இதில் பைக்கை வந்து பார்க்கிங் விட்டுரும். அவ்வளோதான். 2 பேர் மேலே இந்த பைக்லேருந்து வராவ. அதனால் மேலே போகலாம். பைக் பார்க்கிங் உண்டான்னு தெரிலையே. நான் ஆட்டோ வருது இல்லை, போகலாம் போய் பார்ப்போம். ஆட்டோ ஈவன் எல்லாம் வருது. நமக்கு இங்கே பார்க்கிங் உண்டான்னு தான் தெரிலையே. ஆனால் டூரிஸ்ட் யாரோ சுற்றி வந்தவங்கள கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இங்கே பைக் பார்க்கிங் உண்டா? ஆனால் அங்கே இடம் இருக்குது.
எவன் என்ன கேட்பான், அவனும் கேட்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை தான். அதில் விட்டுட்டு போவோம் பைக்கை. இந்த வழியாக யார் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃப்ரண்டில் 2 பேர் நிற்க, ஏசப்போன்னு யார் நிற்கான்னு தெரியாது எனக்கு கரெக்டாக. இங்கே உள்ளே எப்படி போனால் சர்ச்சுக்கு போகலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்ட்டு. ஹெல்மெட் இங்கே கடையில் வச்சுட்டு 2 வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா நல்ல வெயில், சரியான தண்ணி தான் இருந்துச்சு. அப்படியே குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் ஸ்பின்னில் போட்டேன், வேறு எங்கேயும் போகுது. இங்கே இப்போ இங்கே உள்ளே போவோம் எப்படி இருக்குதுன்ட்டு உள்ளே போய் பார்ப்போம். சரி இப்போ வெளியே கழட்டி போட்டுடலாம். முதல்ல வழக்கம் போல் தான் கழட்டியாச்சு, உள்ளே போகிறோம். இங்கே அங்கே லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்காமல் மட்டும் ஃபேனு போட்டு நேரம் ஃபேனில் போயிருப்போம். நல்லா வெறுத்து மொத்தம் 3 தான் இருக்குது. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, பக்கத்தில் ஒன்று. இங்கே லாஸ்ட்டில் நம்ம போய்ட்டு வந்துட்டோம். இங்கேயும் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட் இங்கே போகலாம். அப்படி உள்ளே போயிட்டு என்ன அதுன்ட்டு போய் பார்த்துருவோம். இது பக்கத்தில் லாஸ்ட் அந்த 3 இது காமிச்செல்லாம் வெளியே இருந்து. இது வந்து 3வது இதில் உள்ளது. உள்ளே வந்துட்டோம். இப்போ சர்ச்சில் இருந்து பார்த்தாச்சு. சர்ச்சை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இனி வெளியே எங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்க்கலாம். நம்ம பைக்கை எங்கே விட்டுருக்கோம். இதான் மெயின் சர்ச்சு. உள்ளே எல்லாமே பார்த்துருந்தாச்சு. இதுக்கு மேலே இங்கே அப்படியே 2 போய் சுற்றி பார்ப்போம். இங்கே உள்ளே நிறைய இருக்குதானே, என்னென்ன இருக்குதுன்னு தெரில. வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து சென்ட் தாமஸ் வால்கன் ஒன்று கீழே வழி போகுது. ஆனால் என்ன இருக்குன்னு தெரியாது. வாங்க கீழே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே உள்ள 2 கேவ் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு இது இருக்குது, மியூசியம் மாதிரி. இங்கே ஒரு கார்னிவரி ஆஃப் சென்ட் தாமஸ்ன்னு இருக்குது. உள்ள என்னென்ன 2 போய் பார்த்துடலாம். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தரல, ஆனால் மேக்ஸிமம் இது மியூசியம் தான். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குன்ட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இன்னும் இங்கே கண்டுபிடிச்சது போல இருக்குது. ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு மியூசியம் செட்டப் வந்து பார்த்துக்கலாம். இது கீழே இருக்குது, கீழே வழி போகுது. போய் பார்த்துருவோம். நம்ம தான் எங்கே இருந்தாலும் போய் பார்த்துருவோமே. உள்ள டோர் திறந்தான் இருக்கணும். ஓகேங்களா, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு உள்ளேயும். இங்கே பார்த்தீங்கன்னா யார் யார் எப்பப்போ இருந்தாங்கன்ட்டு அவங்களோட இது ஃபுல்லாகவே வச்சிருக்குது கிறிஸ்டியன்ஸில் உள்ள. ஆனால் இது யார் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏதாவது பசங்களை கூப்பிட்டு வந்துருந்தா சொல்லி வந்துருப்பாங்க. தெரியாத நம்ம தப்பு பண்ணி தனியாக வந்துட்டேன். பையன் மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்துருந்தா ஃபுல்லாக சொல்லி வந்திருப்பாங்க. இல்லைன்னா இங்கே யாராவது இருந்தால் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வரதுக்கு யாரும் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. இப்போ நம்ம கேல்வரி ஆஃப் சென்ட் தாமஸ் மவுண்ட் போனோம். இதுக்கு முன்னே பார்த்தது பார்த்திங்கன்னா மியூசியம்மு. இப்போ நம்ம வந்து கேல்வரி ஃபுல்லாக வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். கால் சரியாக சுடுது கேட்டாலா. சரி போட வந்தாலும் அது தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியாக சுடுது. உம்மா கேல்வரி அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது. சவுண்டோடு பேச எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஃபுல்லாக சுற்றி இது ஒரு கொடிமரம்னு நினைக்கிறேன். என்னென்னு கரெக்டாக தெரியல. கொடிமரம் மாதிரி தான் இருக்குது. கயர்லாம் இருக்குது. பார்த்தா கொடிமரம் மாதிரி தான் இருக்குது. கொடிமரம் இது ஒரு சிம்பிள் இருக்குது. ஃப்ரண்டில் போய் காமிச்சு தரேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இங்கே இதில் இருக்குது சர்ச்சு. இதில் கொடிமரம் இருக்கா. பைக்கை நான் அங்கே விட்ருக்கேன். அப்படி இங்கே வந்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லாகவே சின்னதாக தான் இருக்குது எல்லாமே. இங்கே எப்படி இருக்கா ஏசப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பில்டிங்குமே குட்டியாக தெரியுது. நல்லா இருக்குல்ல வியூ. அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதுன்னா கேமராவில் தெரிய மாட்டேங்குது எங்கிட்ட ஆகுதுன்ட்டு. இதா பார்த்தீங்களா. நீங்கள் இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதுன்னா எங்கேயும் பார்க்க போகாதீங்க. பேசாமல் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு வந்துடுங்க எல்லோரும். அருமையாக பார்க்கலாம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதெல்லாம். இங்கேயே எவ்வளோ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது தெரியுதா. அதுக்கு பக்கத்தில் வந்து ஃப்ளைட்டு நிற்கதும் நம்மளால் பார்க்க முடியும். நிறைய பேர் ஃப்ளைட்டு பார்க்க பெஸ்ட்டு வியூ பாயிண்ட் அங்கே இதுன்னு சொல்லிட்டு போய்ட்டுருப்பீங்க. ஏரோ ஹப் மாலில் நிறைய பேர் பெஸ்ட்டுன்னு நினச்சிருப்பீங்க. சத்தியமாக ஏரோ ஹப் மாலை விட இங்கே நல்லாவே தெரியுது. உங்களுக்கு கேமரா எந்த அளவு தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் நல்லாவே தெரியுது பார்க்க. உங்களுக்கு இங்கே அந்த ரன்வேன்னு தெரியுது. எவ்வளோ கிளியராக ரன்வே தெரியுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி கிளியராக எல்லாம் உங்களால் ஏரோ ஹப் மாலில் இருந்து சத்தியமாக பார்க்க முடியாது. அதனால் இதுக்கு மேலே யாராவது ஃப்ளைட்டு பார்க்க தான் இருந்தால் பேசாமல் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்துடுங்க. அருமையாக பார்க்கலாம். இங்கே சர்ச் இருக்கா. அந்த சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்தால் போதும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சூப்பராக தெரியுங்க அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதெல்லாம்.
6xல போட்டிருக்கேன். ஆனால் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரில. நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே ஏரோ ஹப் மாலுக்கு போகிறத விட இங்கே வந்து பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே வந்து எந்த மாதிரி ஃப்ளைட் நிற்கிறதெல்லாம் நம்ம ஏரோ ஹப் மாலில் போயின்னா தெரியவே தெரியாது. ரன்வே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, ரன்வே எவ்வளோ பெருசுன்ட்டு ஃபுல்லாக தெரியும். எத்தனை ஃப்ளைட் நிற்கணும் இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். இது அங்கிட்ட எத்தனை ஃப்ளைட் நிற்கணும்னு தெரியும். ஆனால் இது ஏரோ ஹப் மாலை விட இங்கே பெஸ்ட்டு பிளேஸு. வந்து பார்க்காலும் வந்து பார்த்துக்கலாம். சர்ச்சு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து இன்னும் பைக் எடுத்துட்டு நம்ம இன்னும் கீழே போவோம். சர்ச்சும் பார்த்தாச்சு, சிட்டி வியூவும் பார்த்தாச்சு, டாப் வியூவும் பார்த்தாச்சு. டாப் வியூன்னு சொல்லி ஏர்போர்ட் வியூவும் பார்த்தாச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குப்பா வந்ததுக்கு. ஹெரிட்டேஜ் மிஷன் கேன்சல் ஆனாலும் இது இருக்குது. கொஞ்சம் கேஸ் திறந்து விட்டு போகும், சந்தோஷம். இல்லைன்னா வெடிச்சிட போகுது. பாட்டில் அரைச்சி வச்சுட்டு வெடிச்சிட்டுனா போகிறோம், அதுக்கு இன்னும் சிக்கலாயிரும். அதனால் கேஸ் இப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது, திறந்து விட்டாச்சு. சரி, இங்கேருந்து நீ வண்டி எடுத்துகிட்டு ரூமுக்கு போவோம். சரி, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போகலாம். ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன். சிட்டி வியூ தப்பை சொல்லி தரேன். சிட்டி வியூவும் அருமையாக இருக்குது, ஏர்போர்ட் வியூவும் அருமையாக இருக்குது. வந்ததுக்கு பார்த்தாச்சு, பார்த்துட்டு ரிட்டர்ன் போய்ட்டுருக்கேன். வாங்க போகலாம், ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலாம். இனி நம்ம மேலே வரைக்கும் பைக்கில் வந்துட்டோம். இது மேலே வரைக்கும் பைக்கில் வரலாமான்னு கூட எனக்கு தெரியாது. யாரும் திட்டாதீங்க பிறகு மேலே ஒரு ஏர்டேட்டில் பைக்கில் வந்தேன்ட்டு. பேசாமல் நான் வண்டி எடுத்து அப்படி கிளம்பி வந்துட்டேன் மேலே வரைக்கும். அதனால் கரெக்டாக இந்த வாரம் செக் போஸ்ட் ஓப்பனில் இருந்து ப்ரோ, அதனால் நான் அப்படி வந்துட்டேன். யாரு இப்போ என்ன செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே. அண்ணன்னு லைட்டை ஓப்பன் பண்ணி விடனே. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஏர்போர்ட் சவுண்டு கேட்குது. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போகுது. வேறு கருமோ, இவ்வளோ நேரம் ஒன்றுமே டேக் ஆஃப் ஆகல, இப்போ டேக் ஆஃப் ஆகுது. சரி, இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் வராங்க. ரெண்டு தான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் சிட்டி வியூ பார்க்கலாம், இன்னொன்று ஏர்போர்ட் வியூ பார்க்கலாம், இன்னொன்று சர்ச்சு. இந்த மூணுமே உங்களுக்கு பெஸ்ட்டு. சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சு. நீங்கள் ஏர்போர்ட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே யாரும் மேக்ஸிமம் யாருமே எங்கே போகாதீங்க. என்னது அது, ஏரோ ஹப் மாலுக்கு. ஏரோ ஹப் மாலு மேலே பார்க்கிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. வந்து ஏர்போர்ட்டு இதை என்ஜாய் பண்ணலாம். ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொண்டு போய் காமிச்சு கொடுத்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இப்படி இருக்குது, இது டொமஸ்டிக் ஏர்போர்ட் இப்படி இருக்கும். வேணால் அதில் ஃப்ரண்டில் வரைக்கும் கூப்பிட்டு போய் காமிச்சிக்கலாம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டு போய் காமிச்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஏர்போர்ட்டை பார்க்கணும், ரன்வேவை பார்க்கணும், ஃப்ளைட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும்தான் கதா. இன்னும் பாருங்க, ஐயோ இங்கே இருக்கே, ஃபுல்லாக போக வேண்டாம். இந்த இதில் இருக்க நல்ல வியூ, அருமையான வியூ. இதில் தெரியாது, ஃபோனில் தெரியுமான்னு கூட தெரியல எனக்கு. ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்தா தெரியுதா உங்களுக்கு, ஃப்ளைட் நிற்கிறதுல தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ரூமில் பார்த்தா தெரியும். ஆனால் அது ரொம்ப வெளிச்சம் மாதிரி இந்த ஏரியா. இப்போ ஹெல்மெட் போட்டிருக்கேன், அதில் பார்த்தா ஒன்றும் தெரில எனக்கு. நான் ஓரளவு ஃப்ளைட் நிற்க தெரியுதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இங்கே. அதே மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா 2:40 ஆயிருக்கு. இங்கே மேலே சர்ச்சில் போனதில் டைம் எப்படி போனதுன்னு தெரில. 1 மணிக்கு ஏறணும்னு நினைக்கிறேன். இங்கே மேலே கரெக்டாக 1:15 ஏறி இருப்பேன். 2:45 1.25 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம். எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னு தெரில. அருமையாக இருக்கேன் நான் மேலே டைம் போனால். என்ன மேலே நிறைய பேர் லவ்வர்ஸ் ஜோடியாக சுற்றிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து சர்ச்சையும் பார்த்துட்டு ஏர்போர்ட் வியூவும் பார்த்து நம்ம தனியாக வந்தோம். அவங்க வந்து கப்புள்ஸாக நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குன்ட்டு வந்தோம். அவ்வளோதான் மேட்ரு. அண்ணாச்சி வாங்க, வாங்கிறதுக்கு வாங்கோ. என்ன இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு இங்கே எல்லாம். என்னென்னமோ ரூல்ஸ் கொண்டு வராங்க. வசமோட வீட்டில் அழக ஒரு ரூல்ஸாக கொண்டு வாங்க ஐயா. இங்கே தொல்லை தாங்காமல் இல்லை, எங்கேயாவது அவுத்து விட்டுறானுங்க போட்டு. டென்ஷன் ஆகுது. அதனால் இங்கே யார் போயிடலாம். ஐயோ தெரியாத நம்ம இங்கே வந்துட்டோன்னு வண்டி போகுமா? வண்டி எங்கே வேணாலும் போவோம், ரூட்டு கிடச்சா மட்டும் போதும். சரி, அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்ல வரேங்க, கிரிக்கெட் டர்ஃபு. இந்த ஸ்கூலுக்கு நல்லா இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மெயினான விஷயம், சர்ச்சுக்கு வந்து சர்ச்சையும் பார்க்கலாம், ஏர்போர்ட்டுக்கு பார்க்கலாம், சிட்டிக்கு பார்க்கலாம். இந்த மூணுமே பார்த்துக்கலாம். வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். சரி மக்கா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், see you.